அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பான சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று நாம் காணவிருக்கும் தலைப்பு செவி மடுப்போம் கட்டுப்படுவோம். சப்தத்தை தாழ்த்திக் கொள்ளுதல். கம்பீரமான தோற்றத்தை பெற்றிருந்தவரான இவரை பார்த்தால் ஷைத்தான் வேறு பாதையில் புறமுதுகிட்டு ஓடுகிறான் என்று தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் வர்ணிக்கப்பட்டவரான, மேலும் நபிகளாரோடு நெருக்கமான தோழமையை வைத்திருந்தவரான உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தூதரிடத்தில் மெதுவாக பேசுங்கள், வேதவசனம் இறக்கி அருளப்பட்டதுமே. தூதரிடத்தில் மெதுவாக பேசுங்கள் என்று வேதவசனம் இறக்கி அருளப்பட்டதுமே அதற்கு தோதுவான முறையில் தம்மை தயார்படுத்தி கொண்டார்கள். பின்வரும் நாட்களில் நீங்கள் கூறியதுதான் என்ன என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டு தெரிந்து கொள்ளும் அளவிற்கு தூதரிடத்திலே தமது குரலை தாழ்த்தி மெதுவாக பேசினார்கள். இப்னு அபி முலைகா அவர்கள் கூறியதாவது, ஒருமுறை நல்லவர்களான அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அழிவில் சிக்கிக்கொள்ள இருந்தார்கள். பனு தமீம் குலத்தைச் சேர்ந்த பயண குழுவினர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் தங்களுக்கு ஒரு தலைவரை நியமிக்கும்படி கோரியவர்களாக வந்தபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருகில் இவர்களும் இருவரும் குரலை உயர்த்தி பேசினார்கள். இந்த இருவரில் ஒருவர் உமர் பனு முஜாஷிஷாவு குலத்தவரான அக்ரா பின் ஹாபிஸ் அவர்களை நோக்கி அவரை தலைவராக நியமிக்கும்படி சைகை செய்தார். மற்றொருவர் அபூபக்கர் இன்னொருவரை கஆவு பின் மஆபத் நோக்கி அவரை தலைவராக நியமிக்கும்படி சைகை செய்தார். அந்த இன்னொருவருடைய பெயர் எனக்கு தெரியாது என்று அறிவிப்பாளர்கள் ஒருவரான நாபிஉ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள். அப்போது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம், எனக்கு மாறு செய்யவே நீங்கள் விரும்புகிறீர்கள், எனக்கு மாறு செய்யவே நீங்கள் விரும்புகிறீர்கள் என்று அவர்கள் தங்களுக்கு மாறு செய்வது என் விருப்பமன்று என்று சொன்னார்கள். இந்த விவகாரத்தில் அவர்கள் இருவரின் குரல்களும் உயர்ந்தன. அப்போது, இறை நம்பிக்கை கொண்டவர்களே, குரலுக்கு மேல் உயர்த்தாதீர்கள் எனும் அல் குர்ஆன் அத்தியாயம் 49 வசனம் 2வது வசனத்தை அல்லாஹ் அருளினான். இப்னு சுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், இந்த வசனம் அருளப்பெற்ற பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இந்த அளவுக்கு மெதுவாக பேசுவார்கள். அவர் என்ன கூறினார் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரிடம் திரும்ப விசாரித்தே தெரிந்து கொள்வார்கள். அறிவிப்பவர் புகாரி 4845. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு.